டிமாண்டி காலனி 3 மூவியோட லேட்டஸ்ட்டான அப்டேட்டை பார்த்துடலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ டிமாண்டி காலனி படத்தினுடைய ஹீரோவான அருள்நிதியோட ரேம்போ படம் ரீசெண்டாக தான் ஓடிடியில் டேரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனுடைய ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தின் அதாவது டிமாண்டி காலனி 3 பார்ட் வந்து ஜூன் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 75% இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து போயிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நிறைய வந்துட்டு விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு அப்புறமா நிறைய இன்னும் கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு டைம் எடுக்கும். ரிலீசிங் டைம்னு பார்த்தீங்க அப்படின்னா 2026ஓட சம்மருக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தியேட்டர்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வந்துட்டு வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. செகண்ட் பார்ட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு வேறு லெவலில் அதுவும் ஒரு சம்பவம் பண்ணியிருந்தது. பட் பார்ட் 2வும் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா இப்போ அதே ஒரு சீக்வலாக தான் வரப்போகுது. அதாவது அதுலேருந்து அப்படியே கண்டினியூஸாக தான் வரக்க போகுது. ஸோ அதனால் எப்படி இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா நல்லாவே எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ படம் பார்த்தீங்கன்னா 2026 சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய ஷூட்டிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணுவோம். நீங்கள் எந்த அளவுக்கு டிமாண்டி காலனி 3 மூவிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பார்ட் பிடிச்சிருந்தது அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.